வார்த்தை வழியாக வெளிப்படுத்துவதற்கு பதிலாக செயல், நடிப்பு, கற்பனை திறன் அவற்றின் வழியாக நம்ம வெளிப்படுத்துறது. இந்த உள நாடக நடைமுறையில் நம்ம பொதுவாக கவுன்சிலிங்லாம் ஷேர் பண்ணி நம்ம உணர்ச்சிகளை அப்படியே வெளிப்படுத்த அப்படியே இருக்கும். இது நம்ம ஹோல் என்டையர் பாடி அதில் இன்வால்வ் ஆகி அந்த சுச்சுவேஷனில் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படியெல்லாம் நடக்கும். ஸோ ஒருவேளை அந்த சுச்சுவேஷனில் என்னோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருக்கும். பட் இந்த உள நாடக நடைமுறையில் நான் ரிப்ரெஸ் பண்ணது, சப்ரெஸ் பண்ணது எல்லாமே என்னால் வெளிப்படுத்தி அங்கே அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி ஆக்சிலரிஸ் இருக்காங்க. ஸோ எங்கள் அம்மா ரோலை ப்ளே பண்ணலை, டீச்சர் ரோலை ப்ளே பண்ண ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ என்னோட உணர்ச்சிகள் வெளிப்படுத்து. அப்போ உள்ள நாடக நடைமுறைனா இந்த ஹோல் ஹீலிங்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். சில பேருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக அந்த ஒரு லைன் என்னென்னா, வார்த்தை வழியாக வெளிப்படுத்துவதற்கு பதிலாக செயல், நடிப்பு, கற்பனை திறன் அண்ட் உணர்ச்சிகள் மூலமாக வெளிப்படுத்துவது. உள நாடக நலமுறை ஒரு வகையான குழு சிகிச்சையாகும். இதில் தனிநபர்கள் தங்கள் வாழ்க்கையின் காட்சிகளை நடித்து காட்டி உணர்ச்சி மோதல்களை ஆராய்ந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறார்கள். தன்னையும் பிறரையும் தன்னை சுற்றியிருக்கின்ற உலகையும் மிக ஆழமான முறையில் அறிந்து படைப்பாற்றலோடு புதிய கோணத்தில் உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்த இந்த உளநாடக நலமுறை உதவுகிறது. இதை உருவாக்கியவர் ஜேக்கப் மொரேனோ. இவர் 20ஆம் நூற்றாண்டில் ரோமானிய அமெரிக்கராக வாழ்ந்தவர். வியன்னா பல்கலைக்கழகத்தில் படித்தவர். இவர் ஒரு சிறந்த சமூக அறிவியலாளர். உள நாடக நலமுறையின் சிறப்புத்தன்மை. இதன் நடுநாயகமாக இருப்பவர் கதாநாயகர். இவர் தன்னுடைய வாழ்வின் அனுபவங்கள், பிரச்சனைகள், முரண்பாடுகள் போன்றவற்றை நாடக நடைமுறையில் வெளிப்படுத்துவார். இவ்வாறு வெளிப்படுத்துவதன் மூலம் தன்னுடைய பிரச்சனைகள், உணர்ச்சி பூர்வமான குழப்பங்கள், தீர்க்கப்படாத கடந்த கால அனுபவங்கள் போன்றவற்றை சிறப்பாக கையாளுகின்றார். இயக்குனர் அல்லது நெறியாளர். ஆற்றுப்படுத்தினர் தான் இயக்குனர். இவர் உளநாடக நலமுறையை நெறிப்படுத்தும் ஒரு வழிகாட்டியாக செயல்படுகிறார். பங்கேற்பாளருக்கு பாதுகாப்பான மற்றும் ஆதரவான சூழலை உருவாக்குகிறார். படைப்பாற்றல் மற்றும் ஆய்வு செய்தல் போன்றவற்றை உற்சாகப்படுத்துகிறார். துணையாளர்கள். இவர்கள் கதாநாயகர் தன் அனுபவங்களை வெளிப்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட நபரின் பாத்திரத்தை ஏற்கும் பங்கேற்பாளர்கள். இவர்கள் குடும்ப உறுப்பினர்களாகவோ, நண்பர்களாகவோ, சக ஊழியராகவோ அல்லது பயந்த ஒரு குழந்தையாகவோ இருக்கலாம். குழு சிகிச்சையின் போது பார்வையாளர்கள் உளநாடகங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் குழுவில் உள்ளவர்களாக இருக்கலாம் அல்லது வெளியிலிருந்தும் வரலாம். இவர்கள் தங்கள் ஆதரவையும் கருத்துக்களையும் வழங்குகிறார்கள். இது கதாநாயகனுக்கு பிரச்சனைகள் குறித்து புதிய கண்ணோட்டங்களை வழங்கும். நாடக மேடை. இது உள நாடகம் நடைபெறுகின்ற இடமாகவோ அல்லது கற்பனை நிலையாகவோ இருக்கலாம். இந்த அமர்வில் வாழ்வில் உண்மை நிகழ்வையோ அல்லது கற்பனை நிகழ்வையோ நடித்து காட்டலாம். இந்த அமர்வுகளில் உடல் மற்றும் ஆள் சார்ந்த அடையாள வெளிப்பாடுகள், உணர்வுபூர்வமான, உறவுபூர்வமான வெளிப்பாடுகளும் அரங்கேறுகிறது. தனி கவனம் பெறும் முக்கியமான கூறுகள். தயாராகும் நிலை. இது உளநாடக நலமுறை சிகிச்சையின் ஆரம்ப நிலையாகும். இது அன்றாட நிலையிலிருந்து மாறுபட்டு புதுமையாக படைப்பாற்றலுடன் சிந்திப்பதற்குரிய மனநிலையை பங்கேற்போருக்கு கொடுப்பதாக இருக்கும். உடற்பயிற்சி, ஆரம்ப விளையாட்டுகள் மற்றும் கலந்துரையாடல் வழியாக தங்களையே தயாராக்கி கொள்ள உதவியாக இருக்கும். செயல்பாட்டு நிலை. இது உளநாடக நலமுறையின் மைய பகுதியாகும். இங்குதான் கதாநாயகர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வையும் சூழல்களையும் மற்றும் துணை பொருட்களை பயன்படுத்தி சற்று வித்தியாசமான சூழல் தன்மையையும் பாத்திரங்களையும் வெளிப்படுத்துவார். கருத்து பகிர்வு நிலை. பங்கேற்பாளர்கள் பகிர்தலின் வழியாக உளநாடக நலமுறையின் நிலைகளை சிந்தித்து பார்க்கின்றார்கள். ஆழ்ந்த உணர்ச்சி தூய்மையாதல் அல்லது சுத்திகரித்தல் நிலை. உள நாடக நலமுறையின் போது ஏற்படுகின்ற நிவாரணத்தை தான் உணர்ச்சி தூய்மை என்கிறோம். கதாநாயகர்கள் தாங்கள் அடக்கி வைத்த மற்றும் மறுத்த உணர்வுகளை தங்களுடைய அனுபவங்களாக நிகழ்த்தி காட்டுகின்றார்கள். உள நாடக நலமுறையில் கையாளப்படும் உளநுட்பத்திறன்கள் மற்றும் செயல்படும் விதம். பங்கேற்பில் மாற்றம். இது உளநாடக நலமுறையின் முக்கிய அம்சமாகும். கதாநாயகர்
பிறருடைய பாத்திரத்தை தான் ஏற்று வெளிப்படுத்துகிறார். கதாநாயகர் பாத்திரத்தை துணையாளர் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இது கதாநாயகரின் சொந்த அனுபவங்கள் மற்றும் கண்ணோட்டங்களை மற்றொருவரின் பார்வையில் ஆராய்ந்து தங்கள் உணர்வுகள் மற்றும் எண்ணங்கள் பற்றிய ஆழமான புரிதலை பெற உதவுகிறது. உதாரணமாக, போதைப் பொருளுக்கு அடிமையான மகன் தந்தை பாத்திரத்தில் நடித்தல். ரெட்டிப்பாக்குதல். ஒரு குழு உறுப்பினர் கதாநாயகருடைய பாத்திரத்தை ஏற்று பேசுகிறார். கதாநாயகர் நேரடியாக வெளிப்படுத்த கடினமாக இருக்கும் உணர்வுகள் மற்றும் அனுபவங்களை இந்த உளநுட்பம் வெளிப்படுத்த உதவுகிறது. எடுத்துக்காட்டாக, தந்தை இறப்பினால் பேரதிர்ச்சி அடைந்த மகள் ஆற்று பெறுநருக்கு பின்னால் நின்று அவரது உணர்வுகளை வெளிப்படுத்துதல். பிரதிபலித்தல். கதாநாயகர் தனது நடத்தை மற்றவர்களால் எவ்வாறு உணரப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது. துணையாளர் ஒருவர் கதாநாயகருடைய நடத்தை, உடல் மொழி போன்றவற்றை நடித்து காட்டும்போது அதனை கதாநாயகர் பார்த்து அவர்களின் செயல்கள் மற்றவர்களை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது. செத்து பேர்லாம் நினைச்சாலும் விட மாட்டாங்க சார். எனக்கு வாழவே பிடிக்கல. 800 ரூபா சம்பளம், மம்பட்டி வேலை போய் தான் சம்பாதிக்கேன். என் பொண்டாட்டிக்கு சம்பளத்தையா பிடிக்கிட்டு போறேன். ஆனாலும் எனக்கு காண மாட்டேங்க சார். நான் என்ன செய்வேன்? விலைவாசி கூடி போச்சு. 2 பிள்ளைங்க இருக்கு. ஆண் ஒன்று இருக்கு, பொண்ணு ஒன்று இருக்கு. என் பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறதாட்டி என் பொண்டாட்டி என்கிட்ட சொன்னா சார். ஆனா என் பிள்ளை எத்தனாம் கிளாஸ் படிக்கணும் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா என் பிள்ளை என்கிட்ட பேசினதே இல்லை சார். எனக்கு வாழவே பிடிக்கல சார். நான் என்ன செய்யன்னு தெரியல சார். குடிச்சிட்டு எங்கேயாவது போய் உழுந்து கிடந்தா தூக்கி கொண்டு போய் காப்பாத்தினாங்க சார். எனக்கு வாழ பிடிக்கவே இல்லை சார். தன்னுடன் பேசுதல். கதாநாயகர் தன்னுடைய மனதில் நினைக்கின்ற எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் விருப்பங்களை வெளிப்படையாகவும் நாடகத்திலும் வெளிப்படுத்துதல். இது கதாநாயகர் மேடையிலே தன்னுணர்வு மற்றும் சிந்தனையை தனியாகவே பாடி நடிப்பது போலாகும். இந்த உளநுட்பம் கதாநாயகனின் உள் உலகத்தை ஆராய்வதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. வெற்று நாற்காலி நுட்பம். வெற்று நாற்காலியில் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அமர்ந்திருப்பதாக கற்பனை செய்து அந்த கற்பனை மனிதரிடம் உரையாடுதல். இறந்து போன மனைவி நாற்காலியில் இருப்பதாக கற்பனை செய்து உரையாடுதல். எதிர்கால முன்கணிப்பு. தற்போதைய சவால்கள் அல்லது இலக்குகளுடன் தொடர்புடைய எதிர்கால சூழ்நிலைகளில் எப்படி செயல்படுவோம் என்பதை கற்பனை செய்ய வேண்டும். அதை வெவ்வேறு பாத்திரங்களில் நடித்து காட்டும்போது எதிர்காலத்தை வழிநடத்த நம்மிடம் இருக்கும் பலங்களையும் வளங்களையும் அடையாளம் காணலாம். ஊடக போதையிலுள்ள மகன் அம்மா அப்பாவாக நடித்தல். பங்கேற்று நடித்தல். கதாநாயகர் குழு உறுப்பினர் யதார்த்த வாழ்வு சூழலில் மற்றும் ஆள் சார்ந்த முரண்பாடுகளை நடித்து காட்டுதல். கடந்த கால வாழ்வு மற்றும் கடினமான உணர்வு சூழல்களை இது வெளிப்படுத்தும். தகுதி வாய்ந்த சிகிச்சையாளர் இந்த செயல்முறையை வழிநடத்த வேண்டும். இரட்டை வேடம். முரண்பட்ட 2 வேடங்களை ஏற்று வெளிப்படுத்துதல். யதார்த்தமான நிகழ்நிலையை வெளிப்படுத்துதல், கற்பனை நிலையை வெளிப்படுத்துதல். பங்கேற்க பயிற்சி விரும்பும் நடத்தையின் குறிப்பிட்ட அம்சங்களை வளர்ப்பதற்கான ஒரு முறையாகும். தனிநபர் தங்கள் செயல்திறனை மேம்படுத்த பயிற்சி செய்வது இதில் அடங்கும். குழப்பங்களை சந்திக்கின்ற சமயங்களில் தகுதியான பதிலிருப்புகளை கதாநாயகருக்கு இந்த நுட்பம் குறிப்பிட்டு படிப்பினையை கொடுக்கின்றது. உபரி உண்மை. உணர்வுபூர்வமான வாழ்வின் அனுபவங்களை கதாநாயகர் அதிகப்படுத்துவதன் மூலம் இதன் நுட்பங்களை வெளிப்படுத்தலாம். நல்ல புரிதலை உருவாக்க தங்களுடைய நாடகத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். இதில் சில அடையாளங்கள் மற்றும் சைகைகள் கையாளப்படுகின்றன. உள நாடக நலமுறையில் ஏற்படும் பலன்கள். உணர்வு வெளிப்பாடு மற்றும் சுத்திகரிப்பு. கோபம், வருத்தம், பயம், குற்ற உணர்வு போன்றவற்றை வெளிப்படுத்துவதன் வழியாக உணர்வுபூர்வமான விடுதலை கிடைக்கிறது. மன இறுக்கம் தளர்ந்து அன்றாட நிகழ்வுகளில் பங்கேற்க முடிகிறது. அதிகரிக்கும் சுய விழிப்புணர்வு. ஆழமான சிந்தனை, உணர்வுகள், நடத்தை தன்மைகளை புரிந்து கொள்ள முடிகிறது. கடந்த காலம், உறவுகள் பற்றிய தெளிவு, சுய விழிப்புணர்வு போன்றவை அதிகரிக்கிறது. வளர்ந்திருக்கும் உறவும் புரிந்துணர்வும். தனிநபர் தன்னை பிறருடைய இடத்தில் வைத்து பார்க்க வாய்ப்பு கிடைக்கின்றது. எனவே பிறருடன் உள்ள உறவு கரிசனை மேம்பட்டு மன்னிப்பு, நல்லிணக்கம் ஏற்படுகிறது. உணர்வு சார்ந்த காயம் குணமாகின்றது.
மேம்படுத்தப்படும் உணர்வு வெளிப்பாடு. தனிநபரின் அடக்கப்பட்ட உணர்வுகள் பாதுகாப்பாக வெளிப்படுத்தப்படுகிறது. நாடகம் வழியாக உடல் ரீதியாக உணர்வுகளை வெளிப்படுத்த மற்றும் ஆரோக்கியமான உணர்வுகளை கையாள வாய்ப்பளிக்கப்படுகிறது. நடத்தை மாற்றம் மற்றும் பிரச்சினைக்கு தீர்வு. புதிய நடத்தை அனுபவங்கள் சவாலான சூழல்களுக்கு பதிலளித்தல் உற்சாகப்படுத்தப்படுகின்றது. பிரச்சனைகளை வித்தியாசமாக ஆய்வு செய்ய வாய்ப்பு கிடைக்கின்றது. பேரதிர்ச்சியிலிருந்து நலம் பெறுதல். அதிர்ச்சியூட்டும் நிகழ்வுகளை கையாள கட்டுப்பாடுள்ள ஆதரவு சூழல் கொடுக்கும்போது காயப்பட்ட நினைவுகள் உணர்வுகள் சரியாகின்றன. அதிர்ச்சியால் ஏற்பட்ட காயங்கள் இறுக்கமான உணர்வுகளிலிருந்து தளர்ச்சி பெறவும் உதவுகிறது. சமூகத்திறன் வளர்ச்சி. சமூகத்திறனை பாதுகாப்பாக குழுவோடு சேர்ந்து வளர்த்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. இது நம்பிக்கையை வளர்க்கவும் சமூக முன்னேற்றத்திற்கும் உதவுகின்றது. தன்னிச்சையான படைப்பாற்றல் செயல்பாடு. பிரச்சனை ஏற்படும் போது தீர்வு காண்பதற்குரிய புத்தாக்கம் மற்றும் விட்டு கொடுத்தல் உருவாகிறது. சுயநம்பிக்கை உயர்தல். ஆற்றலோடு செயல்படல். உணர்வுபூர்வமான வாழ்க்கை வாழ உதவுகிறது. போட்டி மனப்பான்மை மற்றும் மனதைரியம் உருவாகிறது. திறனாய்வால் மதிப்பீடு செய்ய உதவுகிறது. இணைந்திருக்கும் உறவு மற்றும் குழு ஆதரவு. தனிமை உணர்வு தவிர்க்கப்படுகிறது. திறனாய்வு செய்யும் திறன், சவால் மனப்பான்மை உருவாகின்றன. உள நாடக நலமுறையில் உள சிக்கல்களை பாத்திரமேற்று நடிப்பதன் மூலமாக பூசலை தீர்த்து கொள்ள முடிகிறது. கடந்த காலம் உறவுகள் பற்றிய தெளிவை பெற்று அதன் மூலம் சுய விழிப்புணர்வு அடைந்து நலமாக வாழ முடிகிறது. நடத்தை மாற்றம் மற்றும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது. படைப்பாற்றல் மற்றும் தன்னிச்சையான செயல்பாடுகளை உருவாக்கி கொள்ள முடிகிறது. ஒரு நபர் வருவார், அவருக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சொல்லுவார். அந்த ஆற்றுப்படுத்தினர் ஆற்று பெருனர் சொல்லுவார். கூடுதலும் அதில் ஷேரிங் தான். அந்த ஷேரிங்கோடு சேர்ந்து சில உடல் மொழிகள், பாடி லாங்குவேஜ், ஜெஸ்டர்ஸ், அப்புறம் அந்த உணர்வு நிலை, இதை கவனிக்க முடியும். ஆனால் இந்த பர்டிகுலர் தெரப்பி அல்லது தியரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதையும் தாண்டி அவங்களுடைய உணர்வு, அவங்களோட செயல்படுற